ஆபத்து காலங்கள் நமக்கு வரும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆபத்து காலம் வரும்போது அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்வார்கள் என்றால், தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சங்கீதக்காரர் கூறுகிறார். ஆபத்து காலம் வரும்போது தேவன் நமக்கு ஒரு அரணாக இருக்கிறார், பலனை தருகிறார். அது மட்டும் இல்ல, துணையாக நம்ம கூடயே இருப்பார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கரங்கள் நமக்கு துணையாக நிற்காமல் போனாலும், கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் நம்மை காண்கின்ற அனைத்தையும் உண்டாக்கின கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால், ஆபத்து காலத்தில் நமக்கு யாருமே இல்லாத சிச்சுவேஷன்லயும் நமக்கு எந்த ஒரு உதவியோ அல்லது எந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளும் கேட்க முடியாத சிச்சுவேஷன்ல கூட கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து ஆறுதலை தருவார். கர்த்தர் இருந்தாருன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் உங்களுக்காக ஜீவன் கொடுத்த தேவன் நீங்க எதிர்கொண்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். நீங்க தாங்கி கொள்வதற்கு ஏதுவான சோதனையை தான் நமக்கு தருவார். அது மட்டும் இல்ல, அதை கடந்து செல்வதற்கான போக்கையும் நமக்கு தருவார். இன்றைக்கு தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை தந்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமாக இருங்க. வருகிறதான எதிர்கொண்டிருக்கிறதான ஆபத்துக்களை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பலனாக இருப்பார், அரணாக இருப்பார், துணையாக இருப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிப்பார். God bless you all.